நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோக்கியா பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்டை உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா லைட் ப்ளூடூத் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் தான். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2800 போட்டிருக்காங்க. அப்படி 2800 அப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். நோக்கியா பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் கொடுப்பாங்க. முன்னாடி மொபைல் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இயர்பட்ஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சார்ஜிங் கேஸை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனே ரொம்ப காம்பேக்டாக நல்ல குட்டியாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சு பூட்டிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக அழகாக குட்டியாக நல்ல ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மூடி இந்த சார்ஜிங் கேஸோட கவரை பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்ப்ரிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. நல்ல குவாலிட்டியான ஸ்ப்ரிங் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் நீங்கள் புதுசாக வாங்கும்போது கூடயே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் கொடுக்காங்க. இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக நல்ல மாடலாக நல்ல ராயல் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நீங்கள் காதை மாட்டினீங்கன்னா நோக்கியாங்கிற எம்பளம் முன்னாடி கரெக்டாக கொடுக்குற மாதிரி காதை பார்த்தாலே தெரியும் நோக்கியாண்டு ஒரு இயர்பட்ஸை மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி நல்லா டிசைன் வந்து நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் ட்ராப் சொல்லுற மாதிரி அழகாக ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா லுக்காக நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட சார்ஜிங் கேஸோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டினியூஸாக 36 மணி நேரம், அதாவது 36 ஹவர் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்ன நாள் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னா 5 ஹவர்ஸ், அதாவது 5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 இயர்பட்ஸுமே அட் அ டைமில் காதில் வைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு நீங்கள் அதிலே எல்லா ஆப்ஷனும் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸோட வெயிட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 48 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட் தான். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும், என்னடா இவ்வளோ காற்றா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ப்ரொடெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IPX4 கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் ப்ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யுது, இல்லைனா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க, அந்த நேரம் உங்களுக்கு வேர்க்கும், அந்த மாதிரி வேர்வை துளி பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாது. அந்த தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல இந்த இயர்பட்ஸை உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல கனெக்டிவிட்டி தான். ஆனால் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா அப் டு 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரப்ட் இல்லாமல் நல்ல பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும்னு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ மொபைலாக இருக்கட்டும், கேஜெட்டாக இருக்கட்டும், லேப்டாப், அந்த மாதிரி எந்த ஒரு இதுலனாலும் நீங்கள் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எல்லா டிவைஸ்லையும் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்ட்ரப்ட் இல்லாமல் நல்ல பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஃபிட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து கரெக்டாக உங்கள் காலில் ஃபிட் ஆகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் டிப் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங் இருக்கிறனால உங்கள் காதில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், கம்ஃபர்டபுளாக ஃபிக்ஸ் ஆகிரும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணாலும் சைக்கிளிங் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி இயர்பட்ஸு, அதாவது சிலிக்கான் டிப்ஸ் வந்து காருக்கு ஏற்ற சைஸில் கரெக்டாக மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு சில பேர் பெருசாக மாட்டாங்க, சின்னதாக மாட்டாங்க, அப்படி எதுவும் மாட்டாமல் கரெக்டாக உங்கள் காதுக்கு எந்த சைஸ் ஏற்ற சைஸோ அந்த சைஸை மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா போதும், அந்த ஒரிஜினல் சவுண்டு வந்து அப்படியே உங்கள் காது கேட்கும். அப்புறம் ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிரைவர் பார்த்தீங்கன்னா 6mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக பேஸ் என்ஹான்ஸ் சிஸ்டம் இதில் இருக்கிறதுனால பேஸ் வந்து நல்ல தாறுமாறாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்டிங்கன்னா போதும், நல்ல ஈக்குவல் பேலன்ஸாக பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிளாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பெர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தடங்கள் இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல் பெர்ஃபெக்டாக பேலன்ஸாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒன்று, நீங்கள் எவ்வளோ நேரம் பாட்டு கேட்டாலும் உங்களுக்கு இரிட்டேஷனோ காது வலியோ எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சு பாட்டு கேட்டாலுமே பேஸ் வந்து உங்கள் காது வலிக்காத மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் அதோட மைக்கை பற்றி சொல்லணும்னா நல்ல ஹை குவாலிட்டியான மைக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி கால் பேச ஆரம்பிச்சிங்கன்னா சரி, எவ்வளோ க்ரௌடான ஏரியாவிலேருந்து நீங்கள் கால் பேசுனீங்கனாலும் போதும், உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்பனன்ட்டு கேட்குற மாதிரி நல்ல ஒரு அட்வான்ஸ் மைக் தான் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் நல்ல சத்தமான ஏரியாலனா பஸ்ஸில் போய்ட்டுருக்கீங்க, ட்ரெயினில் போய்ட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் கால் பேசும்போது உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்பனன்ட்டு கேட்குற மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக ஹை குவாலிட்டி மைக்கோட வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸை மாட்டி காதில் மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியான சவுண்ட் வந்து காதில் கேட்கணும் வேறு ஆட்லேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் இதில் மூலமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாகவே எல்லா ஆப்ஷனும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் சிங்கிள் டேப் பண்ணுற மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு பார்த்திக்கலாம். அந்த மாதிரி டச் கண்ட்ரோல் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் டச் பேட் தான் கொடுத்துருக்காங்க நல்லா. இந்த இயர்பட்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ் அண்டு வாரண்டி கார்டு இருக்கும். அது போக 3 பேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸில் சிலிக்கான் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இப்போ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறு ஏதாவது கேட்சப் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, அது வரைக்கும் பாய்.